அவருக்கு இருக்கிற அந்த சொசைட்டியில் இருக்கிற மரியாதைக்கு அவர் போய் வனிதா கூடலாம் சண்டை போட்டு போய்க்கூடாது. அப்புறம் நண்பர்கள் சொன்னாங்க, இல்லைங்க ரொம்ப ஆபாசமாக இருக்குது, இந்த அளவுக்கு மோசமாலாம் ஒரு படத்தை யாரும் எடுக்க முடியாது, இந்த பாட்டு பிரச்சனையை தாண்டி வேறு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்னு தோணுச்சு. தயாரிப்பாளர்களை போய் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் அவர் நல்லா இருப்பார். படம் ரிலீஸ் ஆகி அன்றைக்கி மறுநாள்லேருந்து அவர் ஆல்மோஸ்ட் தெருவுக்கு வந்துடுவார். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோமஜாமுத்தி. இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட சினிமா சம்மந்தப்பட்ட பல கேள்விகளை வந்து நம்ம கேட்குறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ ரீசெண்ட் டைமில் வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திரைப்படத்தில் வந்து இயக்கி நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் நினச்சி செய்தியாளர் சந்திப்பில் இந்த காப்பிரைட் இஷ்யூனால் வந்து இளையராஜா சார்கிட்ட சொல்லியிருப்பாரு, நான் அவங்க வீட்டுக்கு வந்து அவ்வளோ பண்ணியிருக்கேன், பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன், லாக்கரிக்கையெல்லாம் என்கிட்ட கொடுத்தாங்க, நான் இவ்வளோ ஏன் சொல்லணும், நான் அவங்க வீட்டுக்கு மருமகளாகவே போயிருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நிறையா பேசியாச்சு. இந்த வீடியோ நீங்கள் போடும்போது நேரம் பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் உடனடியாக நீதிமன்றத்துக்கு போனது என்னென்னா அந்த படத்தை முடக்கணுன்ட்டு தான் போனாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ அவசரமாக உயர்நீதிமன்றத்தை போய் நாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவ்வளோ சீக்கிரம் போனாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்டர் வாங்கிட்டோம்னா ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அவங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் எதுக்காக அவ்வளோ கோபம் அவங்க மேலே அவருக்கு நமக்கு புரியல. ஏன்னா இப்போ ஏற்கனவே வந்து அவருடைய பாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. கொஞ்சம் நிதானமாக தான் கோர்ட்டு வழக்குன்னு போகும். இம்மீடியட்டாக உயர்நீதிமன்றத்தில் போய் இந்த படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை இதில் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு புரியல. அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமார் பேசுகிறதெல்லாம் கேட்கும் பொழுது இந்த பிரச்சனை இங்கே இந்த பாட்டு பிரச்சனையை தாண்டி வேறு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்னு தோணுச்சு. நல்ல வேளையாக பல பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எதுக்கு இந்த பிரச்சனையை போய் இவ்வளோ பெருசாக வளர்த்துட்ருக்கீங்க, அதுவும் இளையராஜாவாக இருக்கிற உயரத்துக்கு அவருக்கு இருக்கிற அந்த சொசைட்டியில் இருக்கிற மரியாதைக்கு அவர் போய் வனிதா கூடலாம் சண்டை போட்டுக்கூடாது. ஏதோ நம்ம பாட்டை எடுத்துட்டாங்களா சரி ஒழிஞ்சு போகுதுன்னு விட்டுட்டு போயிடணும். அதாவது அவர் மோத வேண்டிய இடங்கள்னு இங்கே நிறைய இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பட நிறுவனம் அவருடைய பாட்டை எடுத்து அவருடைய ஐடியா இல்லாமல் அவருடைய நாலேஜ் இல்லாமல் எடுத்து பயன்படுத்திட்டாங்கன்னு வைங்க. அப்படியும் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, இளையராஜா ஒரு கம்பெனிகிட்ட விற்றுட்டார், அந்த கம்பெனிகிட்டேருந்து நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்கிறாங்க. இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இது யாருக்கு இந்த ராயல்ட்டி போய் சேரணுங்கிறது ஒன்று இருக்குது. காப்பிரைட்டு இந்த கிளைம் பண்ணுறது யாருக்கு அந்த உரிமை இருக்குங்கிறதெல்லாம் போயிட்டுருக்கு. பட் அது ஒரு பெரிய நிறுவனமாக இருந்ததுன்னா இளையராஜா அவங்க மேலே வழக்கு போட்டு பணத்தை வாங்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. இவங்க பாவம் ஏதோ வந்து இப்போ தான் இருக்கிற காசெல்லாம் போட்டு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ரிலீஸ் ஆன நாள்லேருந்து அவங்க தூங்காமல் இருக்கிறது பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ மன உளைச்சலில் அவங்க இருக்காங்கங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளோ டல்லாக இருக்காங்க அவங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் மல்லுக்கு நிற்கிறதுங்கிறது ரொம்ப தேவையில்லாத ஒன்றுன்னு தான் நமக்கு தோணுது. வனிதா விஜயகுமார் அவங்க பேசுகிறத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு தான் நான் வந்து இது பண்ணேன், அவங்கள்ட்ட இன்ஃபார்ம்லாம் பண்ணோம், அப்போ ஓகேன்னு வரும், இப்போ ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க தரப்புலேருந்து. அதான் சொல்கிறாங்க. பட் அதற்கு வீடியோ ஆதாரம் ஒன்றும் இல்லை. இவங்க போய் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் இல்லை, இந்த மாதிரி ஒரு பாட்டு நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு இவங்க சொன்னதற்கும் அவர் வந்து வாழ்த்தி வழி அனுப்புனதுக்கும் ஒன்றும் கான்வர்சேஷன் ஆதாரம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் பொதுவான ஒரு கருத்தை பார்க்கும்போது இவங்க குடும்பமும் அவர் குடும்பமும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது அதன் அடிப்படையில் விட்டு கொடுக்கலாங்கிறது தான் நம்ம சொல்கிறது. சட்டத்தின் அடிப்படையில்ங்கிறது வேறு. இங்கே எல்லாமே சட்டத்தின்படியே வாழ முடியாது, யாருமே சட்டத்தின்படி வாழ முடியாது. எல்லாருக்கும் ஒரு நெளிவு சுழிவு வளைவு எல்லாமே இருக்குது. ஸோ அதன்படி தான் வாழ முடியும். இவர் வந்து ரொம்ப எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக உடனே நோட்டீஸ் அனுப்புறது. இப்போ அவர் யுவன் எடுத்து பயன்படுத்தினா கூட நோட்டீஸ் அனுப்பிச்சுடுவார் போடு. ஸோ அந்தளவுக்கு அவருடைய சட்ட பாதுகாவலர் இருக்காங்க கூட இருக்கிறவங்க. இளையராஜாவே அந்த ஐடியாவில் இல்லைன்னா கூட இருக்கிறவங்க சார் நோட்டீஸ் அனுப்பலாம் சார்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஸோ அதனால தான் இளையராஜாவே அசிங்கப்பட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு. செய்தியாளர் சந்திப்பில் வனிதா விஜயகுமார் சொல்லும்போது வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லணும், நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கணும், இதுக்கு மேலே என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறேன். அதையெல்லாம் தாண்டியே பேசிட்டாங்க. நீங்கள் அது வரைக்கும் தான் பார்த்துருக்கீங்க, அதை விட தாண்டி போயிட்டாங்க அவங்க. அவன் கேட்டான், நீ என்ன லவ் பண்ணுறியா எங்கள் அப்பாவை லவ் பண்ணுறியான்னு கேட்டான்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதை தொடர்ந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்களேன், அது உண்மையோ பொய்யோ ஒருத்தர் மீது வேணும்னே கூட இந்த மாதிரி பொய்களை அவிழ்த்து விட முடியும். இங்கே சினிமாவில்
யார் வேணாலும் யார் வேணாலும் எந்த வித ஆதாரமும் இல்லாமல் ஒரு பொய்யை சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இளையராஜா கூட என்கிட்ட ஐ லவ் யூ சொன்னார் ஒரு காலத்துலன்னு அவங்க சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அப்படியே அவங்களோட போய் சண்டை போடணும். நீங்கள் ஒரு எளிமையாக சாதாரண ஒரு பெண்மணி தானே, அவங்க விட்டுட்டு போங்களா. அதில் என்ன ஒரு 50,000 கிடைக்க போகுதா, 1,00,000 கிடைக்குமா? வேண்டான்ட்டு போங்களா. கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்கீங்க, எதுக்கு இதை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, வனிதா விஜயகுமார் எப்போவுமே ஒரு போல்டான ஒரு கேரக்டர், யார்கிட்டையா இருந்தாலும் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு ஆள். ஆனால் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து அழுகலாம் ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்லை, அதாவதுங்க, படம் எடுப்பவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நீங்கள் போய் பல தயாரிப்பாளர்களை போய் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் அவர் நல்லா இருப்பார், படம் ரிலீஸ் ஆகி அன்றைக்கி மறுநாள்லேருந்து அவர் ஆல்மோஸ்ட் தெருவுக்கு வந்துடுவார். ஸோ அப்படிலாம் இங்கே பல பேர், இது வந்து ஒரு பெரிய புதைக்குழி. இது இந்த சினிமா இருக்க ஒருத்தர் ஜெயிப்பார், 99 பேர் தோற்று போயிடுவாங்க. ஆனால் அந்த ஜெயித்த ஒருத்தரை பார்த்துட்டு மேலும் ஒரு 99 பேர் வருவாங்க. அதுதான் சினிமா. வர்றவங்க எல்லாம் சொத்து சோகம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் இங்கே தொலைச்சிட்டு திரும்ப மறுபடியும் முதல்லேருந்து வாழ்க்கையை துவங்கினவங்களாம் இங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட வனிதாவும் அப்படி தான். வனிதாட்ட வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. நாளைக்கு ஃபாரின் ஒரு டூர் போய் ஒரு 10 கலை நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னா இந்த காசு சம்பாதிச்சு வந்துட முடியும், அது வேறு. ஆனால் காலம் முழுக்க நம்ம சேர்த்து வச்ச காசு இது, இதை மீட்க முடியுமான்னு ஒரு பயம் வரும் இல்லை, அப்போது அந்த பதட்டமும் அழுகையும் வரும். ஓகே சார், மிஸ்டர் மிஸ்ஸஸ் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? இல்லை, நான் பார்க்கலன்னா எப்போவுமே வந்து இது மாதிரி தான். இப்போ இந்த சின்ன படங்கள் வரும்பொழுது நமக்கு வந்து பெருசாக தோணாது. ஏன்னா இந்த சின்ன படங்களை பெரும்பாலும் இங்கே உப்புமா படங்களாக மாற்றி வச்சுருக்காங்க. அதனால தான் நமக்கு அந்த படத்தின் மீது நமக்கு ஒரு அதிருப்தி வர்றது. இப்போ பல படங்கள் உள்ளே போய் பார்ப்போம், அவ்வளவு கொடுமையாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க, என்ன ஐடியாவில் இதெல்லாம் வர்றாங்க அப்படின்ட்டு அப்படி இருக்கும். அதோடு வந்து ஒரு சூப்பரான படமும் உள்ளே வரும், நமக்கு தெரியாது. இந்த 10 உப்புமா படத்தோட ஒரு நல்ல படம் வரும்பொழுது இந்த நல்ல படத்தையும் நம்ம உப்புமா படம்னு நினச்சிருவோம். அதனாலேயே நிறைய படங்களுக்கு நம்ம போகிறதில்ல. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நம்ம பத்திரிக்கையாளர் ஷோ போடும்போது நம்ம நண்பர்கள் போவாங்க இல்லையா, ஏங்க நல்ல படங்க நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிம்பாங்க. போய் தியேட்டரில் பார்த்துருவோம் நாங்கள். அதுமாதிரி நிறைய படங்களை பார்த்துருக்கோம். பிரசோவுக்கு போய் பார்க்க முடியாத படங்களை நண்பர்கள் வந்து நல்ல படம் நீங்கள் பாருங்கன்னு சொன்ன பிறகு நாங்கள் தியேட்டரில் போய் பார்த்து அதுக்கு செய்தியில் வந்து ஒரு 10 வரி அதை பற்றி பேசியிருக்கோம். அது மாதிரி இந்த படத்தை நான் பேசிடலான்னு விட்டேன். ரைட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். போய் வனிதா வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க, அது என்னவாக இருக்குங்கிறத நம்ம ஓரளவுக்கு யூகிக்க முடியல. அப்புறம் நண்பர்கள் சொன்னாங்க, இல்லைங்க ரொம்ப ஆபாசமாக இருக்குது, இந்த அளவுக்கு மோசமாலாம் ஒரு படத்தை யாரும் எடுக்க முடியாது. சொன்னாங்க, சார் ரைட், நம்ம தியேட்டருக்கே போவோம்னா இதுதான் விமர்சனம் அப்படியே இருந்தாச்சு. ஓகே சார், இப்போ வந்து நம்ம எந்த ஒரு படம் எடுத்தாலும் நம்ம போயிட்டு வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போய் முறையிடுவோம். இவ்வளோ ஆபாசமாக ஒரு படம் இருக்குது அப்படிங்கும்போது படம் தேட்டர் ரிலீஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து தானே வந்திருக்கு. சர்டிஃபிகேட் தரம் இருக்குல்ல, AUA U 3 இருக்கு இல்லையா. இங்கே யூங்கிறது தான் க்ளீன் சர்டிஃபிகேட், குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போகலாம். UAங்கிறது பெற்றோர் அனுமதியோடு போகிறது, ஏங்கிறது 18+. ஸோ அப்படி தான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே சார், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இளையராஜா சார் வந்து நிறைய காப்பிரைட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்காப்புல. பொதுவாக ஒரு விஷயம் நிறைய பேரோட சந்தேகம் என்னென்னா, நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டர், நீங்கள் வந்து பாட்டு போட்டிங்க, அது உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, நீங்கள் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட விற்றுட்டீங்க. இப்போ அவங்க ஒரு கம்பெனியில் விற்றுருப்பாங்க, அவங்களுக்கு தானே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இந்த பாட்டு யாருக்கு தான் சொந்தம்? இவங்க அதுக்கு காப்பிரைட் கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட இருக்கா? இது வந்து அறிவுசார் சொத்துரிமைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சட்டம் தனியாகவே இருக்குது. அந்த சட்டம் சொல்வது என்னென்னா, இளையராஜா ஒரு தயாரிப்பாளர்கிட்டேருந்து காசு வாங்கினார், அவருக்கு அந்த 8 பாட்டையும் கொடுத்துட்டாரு, அது இந்த படத்தில் இருக்குது. நீங்கள் படத்தோடு அதை விற்றுக்கலாம். இந்த படத்தை நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், படத்தோடு விற்றுக்கலாம். அந்த பாட்டை மட்டும் எடுத்து நீங்கள் தனியாக பயன்படுத்துகிறீங்கல்ல, அதுக்கும் உங்களுக்கு அனுமதி கிடையாது. இதுதான் வந்து அறிவுசார் சொத்துரிமை சொல்கிற சட்டம். ஸோ அதன்படி தான் இளையராஜா கிளைம் பண்ணுறார்.